ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட்லேயே நிறைய இன்ஃபர்மேஷனை காட்டுவாங்க. அதுவும் டக்குன்னு கட் பண்ணி வேற சீனாவோ ஒரே நேரத்தில் காட்டுவாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோவோட அண்ணன் பிராஸ் வந்து சின்ன பையனா இருக்கும்போது இப்போ இருக்கிற டீமன் லார்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டீமன் லார்டோட ஹார்ட்டை பறிக்கிறத அப்படியே பார்த்து பயந்துட்டு இருக்கான். இந்த டீமன் கிங் பேலஸ் இதுக்கு வந்து நான் பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். வில்லத்தனமா பண்ணலான்னு ஏதாச்சும் நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லவோ, நீ எது சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்டுக்கிடுவேன் டார்லிங் அப்படின்னு சொல்லி பிராஸ் வந்து அவளை கிண்டல் பண்றான். டே சோடா பட்டி ஒழுங்கா வாய முட்றா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டவோ, என்னதான் அவன் உனக்கு கைதியா இருந்தாலோ அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து மீட் பண்ணதுல சந்தோஷம் பிராஸ். ஆனா தப்பா ஏதாச்சும் டீமன் கிங் முன்னாடி ட்ரை பண்ணா உன்னை சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு அவன் சொல்லவோ, இந்த காலர் இருக்கிற வரைக்கும் என்னால என்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாது. சோ நான் என்ன பண்ண போறேன், நீங்க தைரியமா என்ன உள்ள கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். ஸ்டாஸ் சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயந்துட்டே இருக்கா. அது போக அங்க ஒரு டிராகன் இருக்கிறத பார்த்து வேற பயப்படுறா. சரி கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி பெல்லோட தம்பி சொல்லவோ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, கீழே விழுந்து இறந்துருவானு எனக்கு பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆல்ரெடி இறந்து போய் தானே நீங்க ஒரு கோஸ்டா இருக்கீங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினோட அப்பா மாதிரியா அங்க ஒரு சர்வெண்ட் இருக்கான். அப்பா நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபுயோமி கேட்கப்போ, சாரி மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க தானே ஃபுயோமி, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவளை மரியாதையோட கூட்டிட்டு போறான். இவர் பாக்கிறதுக்கு அப்பா மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு டிராகன் போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ ஒன்னு ஞாபகம் வருது. என்ன உன்னை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, என்ன பார்த்த உடனே நான் சூப்பரா ஒரு ஷாட் எடுத்திருக்கேன் பாராட்டுவேன் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்லவோ, நான் இப்போ ஒரு கைதியா இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிறதுனால நார்மலா என்னால உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி பிராஸ் சொல்றான். நான் பிராஸ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், சோ எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி டீமன் கிங் அனுப்பி வைக்கிறாரு. பெல்லோட ட்ரெஸ் உனக்கு ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லவோ, பெல் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுவாளா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. அம்மா அவளுக்காக தான் இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சாங்க, ஆனா அவ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டா, அவளுக்கு இது பிடிக்காது, அதனால தான் வீட்டுக்கே வரதில்ல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கவோ, யார் வீட்டுக்கு வரதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஸ்டாஸ் நீ வந்துட்டியா, அம்மா உனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கேன்னு கேட்கவோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ஃபுயோமி, இப்போதைக்கு நீ யாருனே எனக்கு தெரியாது, பெல்லோ நானும் லவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, எல்லாரும் சாங்க நீ இதை தப்பா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை டப்புன்னு சுட்டுருதா. என்ன இவ போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க. நானும் ஸ்டாஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது கண்டிப்பா இந்நேரத்துக்கு அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபுயோமியை கூட்டிட்டு போறதுக்காக தான் ஸ்டாஸ் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். அது போக அம்மா எதுக்காக ஃபுயோமியை வர சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ இப்பதான் யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒரு தடவை மத்தவங்களோட ஃபுயோமி உனக்கு தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், அதனால தானே நீ அவளை ரெசரக்ஷன் பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்பா அவளுக்கு புரியல, இப்போ அது என்னன்னு எனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. அம்மா நீ இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, ஒருவேளை நீ ஸ்டாஸை லவ் பண்றியா அப்படின்னு நம்ம கேட்க வரதுக்குள்ள அவன் தம்பியா அடிச்சு போட்டுறதா. பெல்லுக்குமே அதுல விருப்பம் இல்லதான், இருந்தாலும் நம்ம ஹீரோக்காக தான் அவ இதை பண்றா. இப்போ ஃபுயோமியா அவங்க அம்மா கூப்பிட்டு விடுறாங்க. ஃபுயோமி நானும் கூட வரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு தான் இப்போதைக்கு என்ன யாருனே தெரியாது, நீ கூட வர தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. அவன் சொன்ன டைலாக வச்சு அவனுக்கே ஆப்படிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபுயோமி பதட்டமா நின்றுட்டு இருக்கா. இப்போ பெல்லோட அம்மா ரூமுக்கு போகவோ, ஃபுயோமி இது நீதானா, உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்கிறாங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லி அந்த சர்வன் கேட்கவும், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அண்ணனோ பெல்லோட அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சர்வன்ட் எக்ஸ்பிளைன் பண்றான். பாவி பிராஸ் அப்படின்னா இதை பத்திலாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த சோடா புட்டியா கிங் கூட தனியா விட்டுட்டு வந்தது சேஃப் தானா, அவன் நீங்க என்ன ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ போறா. அந்த மான்ஸ்டரை கிரியேட் பண்ணதை பத்தி அந்த ஆஃபீஸர் ஹேக் பண்ணி ஏதோ டீடைல்ஸ் எடுக்கிறான். இந்த பிராஸ் அரெஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக வேணும்னே தான் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் யோசிக்கிறான். என்ன பிராஸ் இன்னும் நீ நம்மள கோவமாவே இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த நீ ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லவோ, இது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு அவன் கேட்கறான். நீ இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கற ஆள் கிடையாது அப்படின்னு அந்த டீமன் கிங் கேட்கவோ, உங்களை கொல்றதுக்கு நீங்களே ஒரு வெப்பனை தரீங்களே அதுக்கு கேட்ட அப்படின்னு கேட்கவோ, நீ நல்லா காமெடி பண்ற அப்படின்னு அவன் சொல்றான். ஒருவேளை நான் இதை சீரியஸா சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஷார்ட் அடிக்கிறான். பரவாயில்ல சூப்பரா தான் விளையாடுற, ஆனா கண்டிப்பா உன்னால என்ன கொல்ல முடியாது, நீ தானே அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அதுல ஏதோ ஒரு மான்ஸ்டரை நீ தடுத்திருக்க, அது நல்ல விஷயம் தான். இதோ இவன் எனக்கு சீக்ரெட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணா, இவனை திடீர்னு பார்த்தா காணோம், 3 நாளைக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் இவனோட ஃபேஸ்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டை கொண்டு கிஃப்ட் பேக் பண்ணி அதை அந்த டாக்டருக்கு அனுப்பி வச்சிருப்பான். அதை மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறான். அந்த மான்ஸ்டர் கிட்ட எப்படி இவன் முகம் போச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த கிங் கேட்கறான். அந்த மான்ஸ்டர் இன்னும் உயிரோட தான் இருக்கு, கூடிய சீக்கிரமே அந்த ஸ்ட்ராங்கான பாடி எனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லி அது ஜாலியா இருக்கு. பிராஸ் என்ன விடவும் மோசமானவனா இருக்கான் அப்படின்னு அந்த டாக்டர் யோசிக்கிறான். அந்த மான்ஸ்டர் உங்க சீக்ரெட் ஏஜென்ட்டே தான், அவன் இறந்து போயிட்டான், அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணது வேற யாரும் இல்ல நான் தான், நான் வேணும்னே தான் இதை பண்ணேன், அதனால தானே நீங்க என்ன பார்க்க கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க டீமன் கிங்கா இருக்க போறதுன்னு கொஞ்ச நாளைக்கு தான், இதுக்கு முன்னாடி டீமன் கிங்கா இருந்த எங்க அப்பாவோட ஹார்ட்டை நீங்க கொன்ன அந்த நாளை என்னால இன்னும் மறக்கவே முடியாது, எங்க அப்பாக்கு நடந்த அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லவோ, நீ கண்டிப்பா ராஜாவாக ட்ரை பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா வேற யாரையோ நீ மனசுல வச்சுட்டு தானே சொல்ற, அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களை அழிக்கிறதுக்குன்னே ஒரு செம ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் சொல்றான். என்னது என்ன அழிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கானா, என்ன அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், ஆனா அந்த ஒருத்தன் யாருங்கிறத நான் உன்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, நான் உன்னை உயிரோட விட்டா தானே என்னோட ராஜா பதவிக்கு ஆபத்து வரும், உன்னை இங்கே கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்கவும், நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னா உங்களை கொல்ற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான அந்த ஆளை உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு அவங்க அண்ணன்
அண்ணன் கேக்குறான். ஓ அவன் பேரை சொல்லி நீ உயிரோட இருந்துக்கிட்ட பாக்குறியா? சரி ஓகே, உனக்கு 3 நாள் டைம் தரேன். அவன் ஸ்ட்ராங் இல்ல, உன் கண்ணு முன்னாடியே அவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்ன கொல்றேன் அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்றான். எனக்கு 1 வாரம் டைம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் கேட்கவோ 3 நாள் தான் அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்றான். டார்லிங் என்ன பாக்குறதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அந்த ஆபீசரை கலாய்க்கிறான். அவனை ரூம்ல அடைச்சு வைக்க போகவோ அவனே அவனோட கையை கடிச்சிட்டு ஐயோ என் கையில அடிபட்டுச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லவோ அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த ஆபீசர் கேட்கறா. அதுக்குள்ள அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அவனை கடிக்க ஆரம்பிக்குது. வேம்பயருக்கு அடிபட்டா மேஜிக்ல தானாவே ஹீலிங் ஆகும். ஆனா நான் மேஜிக் யூஸ் பண்றேன்னு சொல்லி இந்த பீஸ்ட் என்ன கடிக்குது, சீக்கிரம் என்ன அவுத்து விடுன்னு சொல்லவோ அப்ப அதை நிறுத்துன்னு சொன்னா என்னால எப்படி அதை நிறுத்த முடியும் அப்படின்னு அவன் கேட்கறா. சரி ஓகேன்னு அந்த ஆபீசரை அவுத்து விடுறா. ஒரு இலைய வச்சு நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த ஆபீசரை மயங்க வச்சுட்டு இந்த மயங்க வைக்கிற இலை எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான். அந்த பீஸ்ட் பிராஸோட கையை கடிச்சு அந்த இடத்துல ரத்தமா கிடக்கு. அந்த ஸ்ட்ரிக்டான ஆபீசர் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு பிராஸ் தான் அவளை கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு செம டென்ஷன் ஆகுறான். ஆக்சுவலி அந்த ஆபீசர் மயங்கி தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனா அவ இறந்து போயிட்டான்னு நினைச்சு இவன் ஒரு பீஸ்ட கிரியேட் பண்ணி அந்த பிராஸை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தேடி இப்ப துரத்தி போயிட்டு இருக்கான். இங்க அந்த லேடி ஆபீசர் என்னடான்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அந்த காலர் என் மேல போட்டிருந்ததுனால அது என் மேஜிக் பவர் அவ்வளத்தையும் உறிஞ்செடுத்துட்டு இப்போதைக்கு நான் மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் சறுக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டாஸ், நீ தானே ஃபுயோமியை உயிரோட கொண்டு வரணும்னு ட்ரை பண்ற. அவ என்னோட பொண்ணு, அதை இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணாத. உனக்கு தேவைன்னா நீ என்னோட ரத்தத்தை குடிச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ ஃபுயோமி கிட்ட நான் இருந்தப்போ இருந்த அதே ஃபீலிங் வருது. ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிராஸ் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க ரூமை சூப்பரா வச்சிருக்கீங்க, உங்க போனை கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கறான். என்னது டாப்பிள் கேங்கரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டாப்பிள் கேங்கர்னா இந்த உலகத்துல உங்களே மாதிரியே ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெல் கூட சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்த போட்டோ இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காட்டுறாங்க. அப்போ இருந்த மாதிரியே தான் அவங்க அம்மா அப்படியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ராமன் ஷாப்பை எனக்கு தெரியும், நான் எங்க அப்பா கூட அடிக்கடி இந்த கடைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ அந்த கடையில நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ராமன் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி டீமன் வேர்ல்டு விட்டு அடிக்கடி நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு போவேன். அப்பதான் நாங்க 4 பேருமே மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவோ பெல்லோட அம்மாவோ பார்க்க சேமா இருக்கிறாங்க. டீமன் அண்ட் ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். நாங்க நேருக்கு நேர் பாத்துக்கிட்டதுனால எங்களோட பாடி கம்பைன் ஆகி எங்களோட மெமரிஸும் கம்பைன் ஆயிடுச்சு. நாங்க ஒரே ஆளா மாறிட்டதுனால எனக்கு ஹியூமன் வேர்ல்டுலயோ ஒரு பொண்ணு இருக்கா, டீமன் வேர்ல்டுலயோ ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லவோ அப்ப நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. லிஸ், இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்பவும் மீட் பண்ற ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு முன்னாடி உன்னோட ஜட்மெண்ட் ஆக்ஸை எடுத்துட்டு வந்துரு. உன்னோட அண்ணாக்குவும் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லவோ அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. மயங்க வைக்கிற இலைய வச்சு ஒருத்தனோட காஸ்டியூமா இப்ப நம்ம ஹீரோவோட அண்ணா எடுத்துக்கிட்டுதான் ஃபர்ஸ்ட் டைமா அண்ணா என்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்காரு அப்படின்னு சொல்லி லிஸும் அவனை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கா. நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணி எப்படி இவன் என்ன கரெக்டா கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் யோசிக்கிறான். அந்த ஆஃபீஸரோட மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட அண்ணனை கரெக்டாக துரத்துக்கிட்டே வருது. நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல மாட்டிக்கிடுதான். ஆஃபீஸர் பேரோஸை கொன்னதுக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லப்போ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் அவளை கொல்லவே இல்லை, அங்கே சிந்தி கிடந்தது என்னோட ரத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் சொல்லவோ என்னது அப்படின்னா அவ இறந்து போகலையா, இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த ஆஃபீஸரோட மேஜிக் பவர் கொஞ்சம் கம்மியாகுது. நீ அவளை கொன்னுட்ட, அந்த கிங் கிட்ட என்ன பேசின உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ இப்பதான் எனக்கு புரியுது, இப்ப மாச்சு புரிஞ்சுதே அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லவோ இல்ல உன்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. என்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா, என்னால என்னோட பிளட்டை எந்த இடத்துல இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் பிளட் ஸ்டாக்கர். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னோட பிளட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். தூங்கிட்டு இருக்கிறவளை இப்ப உண்மையாவே கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சொல்லவோ இல்ல நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கோவம் கம்மியாக அவன் பவரும் கம்மியாகிக்கிட்டே வருது. அவ இறந்து போயிட்டாங்கிற கோவத்துல தான் இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கறத அவங்க அண்ணன் புரிஞ்சுக்கிட்டான். அவ உயிரோட தான் இருக்காளாங்கிறத அங்க இருக்கிற யாருக்காச்சும் கால் பண்ணி கேளுங்க, நம்ம வேணா அது வர ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் கேட்கறான். ஃபுயோமியோட அம்மா அப்படிங்கிறதுனாலதான் அவ கிட்ட வந்து அதே சேம் ஃபீலிங் வருது. ஆனா ஃபுயோமி கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஏதோ ஒன்னு இருக்கு. ஃபுயோமி நீ விர்ஜினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் அவ டெலிபோர்ட் பண்ணிருதா, அவனை நீ கண்டுக்கிடாத, சரி நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி பெல் கேட்கவும் இந்த இடத்துல வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே குழப்பமா தான் இருக்கு. ஆனா அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் எனக்கு அந்த குழப்பம் அதிகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ கவலைப்படாத, நீ ரெசரக்ஷன் ஆனா எல்லா விஷயத்தையும் மறந்துடுவ. ஸ்டாஸ் உன்கிட்ட சொல்லலையா, நீ கோஸ்டா இருந்த டைம் இருந்த எல்லாத்தையுமே ரெசரக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மறந்துடுவ அப்படின்னு அவ சொல்லவோ அப்படின்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேனா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட அப்பா தான் டீமன் கிங்கா இருந்திருக்கான். இப்ப ரீசெண்டா இருக்கிற டீமன் கிங் நம்ம ஹீரோவோட அப்பாவை கொண்டு அந்த பதவியை எடுத்துக்கிட்டான். இதை நம்ம ஹீரோவோட அண்ணன் பார்த்து அந்த டீமன் கிங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கான். ஃபுயோமியோட அம்மா ஒரு டீமன், நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு ஹியூமன். அவங்க 2 பேருமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ஆளுங்க. அவங்க நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிட்டதுனால அவங்களோட பாடி மெர்ஜ் ஆகி அவங்க 2 பேரும் ஒரே ஆளா மாறிட்டாங்க. அண்ட் அவங்களோட மெமரிஸுமே கம்பைன் ஆயிடுச்சு. பெல்லோட அம்மா தான் ஃபுயோமியோட அம்மா அப்படிங்கிறதுனால ஃபுயோமி மேல அவங்க ரொம்ப பாசம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கோஸ்டாவே இருந்தாதான் டீமன் வேர்ல்டுல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவளை ரெசரக்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட், அதோட இந்த கதையே முடிஞ்சுது. சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.